போன வாட்டிலாம் டைம் இல்லை, அப்படியே விட்டாச்சு. இந்த வாட்டி வந்து இதை வேஸ்ட்டாக அடிக்க வேண்டாம், இதை வந்து நம்ம கொஞ்சோண்டு வருஷம் பூரா நம்ம பலாப்பழம் சாப்பிட்லாம், இதை இது பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுக்க போகிறோம். பாருங்க, உடச்சிட்டேன், நானே உடச்சிட்டேன். கலர் பாருங்கள், இது பச்சை காய், இது வந்து எப்படி பழுத்துருக்கு பாருங்கள், கலர் மாதிரி இருக்கா. உடச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து இது ஒன்று பழுத்துருக்கு. நம்ம வீட்டில் நிறைய காய்க்குது. பட் வந்து இதை விற்கிறதுக்கு போய் கேட்குறோம் அப்படின்னாக்க, இது அப்படியே இந்த மரத்தில் உள்ளது அப்படியே வந்து ஒரு 500 ரூபாய்க்கு தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம போய் ஒரு பழம் வாங்க போகிறப்ப இது ஒருத்தங்கள்கிட்ட வந்து ஒரு பொருள் வாங்கிறதுக்காக பட்டுக்கோட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பலாப்பழம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றேன். ஆனால் அன்றைக்கி பறித்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லாதனால, ஆனால் பலாப்பழம் தரோன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், வண்டியில் போகிறப்பயே மதுக்கூர்கிட்ட நிறுத்தி ஒரு பழம் வாங்குகிறேன். பழம் கேட்குறப்போ இந்த சைஸ் பழம் வந்து 400 ரூபாய், இந்த அளவு இருக்கும். இந்த அளவு பழம் வந்து 400 ருபீஸ், 450 சொல்லி 400க்கு நான் அதை ஒரு பழம் வாங்கி கொண்டு போய் நான் அவருக்கு கொடுத்தேன். நம்ம வீட்டில் காய்ச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கொடுத்துட்டு வந்தேன்.